புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் கோவை, சேலம், ஈரோடு வழியே இயக்கம் நேர அட்டவணை விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகள் சேவையை தொடங்கியுள்ளன. இந்த ரயில்கள் பயணிகளுக்கு வசதியும் வேகத்தையும் அளித்து உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரயில்களில் ஒன்று தெலுங்கானாவில் உள்ள சார்லப்பள்ளியில் இருந்து திருவனந்தபுரம் வடக்கு வரை இயக்கப்படுகிறது. ஜனவரி 27, 2026 அன்று செவ்வாய்க்கிழமை தனது பயணத்தை தொடங்கிய இந்த ரயில் புதன்கிழமை அதிகாலை 4:57 மணிக்கு கோயம்புத்தூர் சந்திப்பை கடந்து சென்றது. மேலும் சேலம் சந்திப்பை நள்ளிரவு 12:37 மணிக்கும், ஈரோடு சந்திப்பை அதிகாலை 3:10 மணிக்கும், திருப்பூர் சந்திப்பை அதிகாலை 3:58 மணிக்கும் கடந்து சென்றது. கோயம்புத்தூர் மற்றும் சேலம் சந்திப்புகளில் 3 நிமிடங்கள், ஈரோட்டில் 5 நிமிடங்கள், திருப்பூரில் 2 நிமிடங்கள் என இந்த ரயில் நின்று சென்றது. கேரளா செல்லும் பயணிகளுக்கு ஒரு பகல் நேர சேவையாக இந்த ரயில் செயல்படுகிறது. இது பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், சங்கிலிசேரி, திருவல்லை, செங்கனூர், மாவலிக்கரை, காயங்குளம், கருணாகப்பள்ளி, கொல்லம் மற்றும் வர்க்கலா போன்ற முக்கிய நகரங்கள் நின்று செல்கிறது. திரும்பும் வழியில் வியாழக்கிழமை அதிகாலை 2:27 மணிக்கு கோயம்புத்தூர் சந்திப்பை கடந்து திருப்பூரில் அதிகாலை 3:13 மணிக்கும், ஈரோட்டில் 4:25 மணிக்கும், சேலம் அதிகாலை 5:25 மணிக்கும் நின்று செல்லும். மற்றொரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து நியூ ஜல்பைகுரி வரை இயக்கப்படுகிறது. இந்த ரயிலின் எண் 206004 உள்ளூர் சுற்றுலா மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்தும் என ரயில்வே துறை நம்புகிறது. இந்த ரயில் திங்கட்கிழமையன்று கோயம்புத்தூர் சந்திப்பை காலை 6:32 மணிக்கு கடந்து சென்று மேலும் திருப்பூர் நிலையத்தை காலை 7:23 மணிக்கும், ஈரோடு சந்திப்பை காலை 8:10 மணிக்கு காலை 9:22 மணிக்கும் கடந்து சென்றது.